ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாளில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைத்தும் வாழ்த்துகள். பல இன்றைய நாளிலும் நீதிமான்களமாறு நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 16வது நாளாக இருக்கிறது. இதில் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான்னு சொல்கிறார். மன மேட்டிமை உள்ளவனுக்கு தேவனுக்கு அருவருப்பானவனாக இருக்கிறார். மன மேட்டுமைன்னு என்ன? தான் செய்வதெல்லாம் மேட்டுமையானது, விளம்பரத்துக்காக செய்வாங்க. பார்த்தா எழுதுவாங்க, ஒருத்தர் காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு கோடிக்கணக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பெருமைக்காக பண்ணுறாத அவர் கர்த்தர் அருவருக்கிறார் சொல்கிறார். நீ கொஞ்சமாக கொடுத்துப்பாருங்க. அவருக்கு என்ன பண்ணார்? இயேசு கூட காணிக்கை பெட்டியில் போகிறப்ப என்னங்க, இது விதவி கொடுத்தா 2 காசு தான் அதிகமான இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. அப்போ அது மாதிரி என்னங்க, அவர் வறுமையிலேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் மேன்மைக்காக வேண்டி, நம்ம பெருமைக்காக வேண்டி லட்சக்கணக்காக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வருமானம் வருதுங்கிறாப்புல. அதெல்லாம் மேன்மையான காரியங்கள். தன்னை பெருமைக்காக சிலர் செய்வாங்க. ஒரு டியூப்லைட் கொடுத்தா கூட அதில் எழுதி போட்டுருவாங்க, நான் பேரை எழுதுவாங்க. சில இடத்துல வேணுங்க, ஒரு சர்ச்சு கட்டினா கூட அங்கேயுமே அவங்க பேர் எழுதிட்டுவாங்க. இது மேட்டுமையானது. இதை தேவன் அருவருக்கக்கூடாது. அந்த சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தர்மம் பண்ணுறப்ப கூட வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஆண்டவர் அப்போ தான் உயர்த்துறவங்கள. அப்போ நீதிமான்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்வாங்க. மேட்டுமையில விட்டு தேவனுக்கு பிரியமான காரியம் மட்டும் செய்வாங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வான்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை என்ன செஞ்சால் சத்துருன்னு கூட என்ன பண்ணுறாங்க? உங்கள்கிட்ட சமாதானமாக இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சாங்க, அது ரோட்டில் போகிறவங்க சும்மா போனாலும் கூட உங்கள் மேலே இருப்பாங்க. அது ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே ஒரு பையன் போயிட்டு இருந்தானவா, ரோட்டில் போகிற நாயோட காது பிடிச்சி இழுத்தானோ, அது என்ன பண்ணும்? அது சும்மா இருந்த நாயை காது பிடிச்சி இழுத்தா அது கடிக்கதான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க? சும்மா போகிறோம் விட்டுறணும். நீதிமான்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? உண்மையை உத்தமாக தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும் செய்வாங்க. மூடர்கள் என்ன பண்ணுவாங்க? வேணும்னா வம்புக்கு இழுப்பாங்க. இதனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்க. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படுங்கிறப்ப. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு எப்போ அருவருப்பாக? அநியாயம் செய்ய மாட்டாங்க. ராஜாக்கள் என்ன எப்போ நீதியாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க ராஜாவாக இருக்காங்க, துன்மார்க்கம் இல்லாமல் இருக்காங்க. அதனால ராஜ்யம் அநேக ஆண்டுகளாக அவர்கள்ட்ட இருக்குது. இப்போ பெரிய ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? நீதியாக இருக்கணும். நீதியாக தான் சிங்காசனம், நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படுங்கிறப்ப. நீதியாக இருந்தால் தான் சிங்காசனம் உறுதியாக நிற்கும். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனின் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் சொல்கிறாங்க. நீதி உள்ள உதடுகளை ராஜாவுக்கு பிரியமாக இருக்கும். நம்ம நீதியாக இருந்தால் தான் ராஜாவும் மற்ற எல்லாருமே மதிப்பாங்க. அது பிரியமான காரியங்களாக இருக்கிறது. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு. நம்ம பொண்ணு வெள்ளியெல்லாம் விற்கிறோட ஞானம் தான் நம்மகிட்ட வேண்டியாக இருக்கும். ஞானத்தை சம்பாதிங்க, புத்தியை சம்பாதிங்க. அதுதான் நமக்கு வருங்காலங்களில் அதுக்கு என்ன தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியுமா இருக்கிறது. இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு அவசரமாக உள்ளார். இனிய வார்த்தை பேசுங்க. உங்களை கடிச்சுக்கிறவங்களை திட்டுறவங்களும் கூட இனிய வார்த்தை பேசினா இப்போது அவங்களும் நம்ம கூட சமாதானமாக இருக்க முடியும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 4 வார்த்தை சொன்னால் எப்படி இருக்குங்க? சண்டை தான் வரும். சமாதானம் இருக்க முடியுங்களா? சமாதானம். அப்போ நம்ம வாழ்நாளெல்லாம் அவங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கணும். அப்போ ஒரே வார்த்தை, அவன் சண்டைக்கு வந்தால் கூட நம்ம பண்ணுங்க, அமைதியாக இருந்து பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நம்ம பொறுமையாக காத்து கொடுப்பாங்க. அது நம்ம பேசுகிற வார்த்தை மூலமாக எல்லாமே தேன் மாதிரி இருக்குங்க. சிலர் பார்த்திங்கன்னா பேசுகிறப்ப சண்டையே வர சமாதானமாக இருக்கும், தேன் மாதிரி. அது எலும்புகளுக்கு அவசரமாக சொல்கிறாரு, மருந்தாக இருக்கும் எலும்புகளுக்கு. அவங்க பேசுகிறதுலேயே குணமாயிடும். சில டாக்டர் பார்த்திங்கன்னா எரிஞ்செறி விழுவப்பல, அது என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து கேட்குங்களா? கேட்காது. சில மருந்தே கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல வார்த்தை மட்டும் பேசுவாங்க, ஒன்றும் ஆகாதுங்க, நல்லா போயிடணும். மருந்தே கொடுக்க மாட்டாங்க. அங்கே அந்த டாக்டர்கிட்ட போனோம்னா குணமாயிரும் சொல்லுவாங்க. அது ராசியான டாக்டர் சொல்லுவாங்க. சிலர் பார்த்தா ராசியான டாக்டருங்க, அந்த டாக்டர்கிட்ட போனவனே போதும் எல்லாமே நல்லாயிரும் அப்படின்பாங்க. இந்த மாதிரி என்ன நீதிமான்கிட்ட வந்தோம்னா நம்ம நீதிமான மாறணும்னு என்ன பண்ணுங்க? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமையானது மகிமையின் கிரீடம், பலவனை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் அப்படிங்கிறப்ப. நீடிய சாந்தமுள்ள உத்தமமாக, நம்ம நீடிய சாந்தமாக இருந்தால் நம்ம உத்தமமாக நம்ம நீதிமானாக மாற முடியும். எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து இந்த நீதிமொழியின் மூலமாக நீதிமான மாறி தேசத்தை சுதந்திரிப்பாராக. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.